தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேருந்து போயா மைக் தான் வாங்கினோம். அந்த போயா மைக் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, ஏன்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த மைக் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 இது இருக்குது. அந்த 5 இதை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் போயா மைக் பாக்ஸை பார்த்துக்கோங்க. உங்கள் போயா மேக்ஸ் பாக்ஸில் வந்து இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோவுக்கு மேலே ஆர்ன்ற சிம்பிள் ஒரிஜினல் மைக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதே டூப்ளிகேட் மைக்கில் இந்த லோகோவில் வந்து ஆர்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, ஒரிஜினல் மைக்கு, ஒரிஜினல் போயா M1 மைக்கில் வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கருக்குள்ளே இருக்க லோகோவில் வந்து ஆர் சிம்பிள் இருக்கும். ஆனால் டூப்ளிகேட் மைக்கில் வந்து இந்த ஸ்டிக்கருக்குள்ளே இருக்க இதில் வந்து ஆர்ன்ற சிம்பிள் வந்து இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னடா, நீங்கள் வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கருக்கிட்ட இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, போயா நம்ம வாங்கின மைக்கில் வந்து இந்த இடத்துல தண்ணியை வச்சு அழிச்சிங்கன்னா ஒரிஜினல் மைக்கில் வந்து லோகோ வந்து அந்த நேம் வந்து அழிஞ்சிரும். மறுபடியும் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தேய்ச்சிங்கன்னா அழிஞ்சு போன லோகோ ஒரிஜினல் போயா மைக்கில் ரிட்டன் வந்துடும். இதே டூப்ளிகேட் மைக்கில் என்னென்னா, நீங்கள் தண்ணியை வச்சு அழியாது, திரும்பி வருமானு பாருங்கள், வராது. ஓகேவா? அந்த மாதிரி தான். நாலாவது டிப் என்னென்னா, இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே இந்த ஸ்டிக்கருக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கரை வந்து ஒரிஜினல் மைக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதை டூப்ளிகேட் மைக்கில் வந்து பழைய ஸ்டிக்கர் தான் இருக்கும். ஒரிஜினல் மைக்கில் வந்து நியூவாக வந்து ஸ்டிக்கர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டூப்ளிகேட் மைக்கில் வந்து பழைய ஸ்டிக்கர் தான் இருக்கும், QR கோட் தான் இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேடி இமேஜ் வந்து தெளிவாக இருக்கும், HD குவாலிட்டியாக இருக்கும். இதை டூப்ளிகேட் மைக்கில் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி இமேஜாக தான் இருக்கும், பிளாக்காக வேறு இருக்கும். ஆறாவது டிப்பு என்னடா, நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிங்கன்னா உள்ளுக்கு வந்து QR கோடு, சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் வந்து நீங்கள் வந்து உங்கள் செல்லே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்கேன் பண்ணுற இது இருக்கும். அப்படி இல்லைனா QR கோட் ஸ்கேனர்னு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, சர்ச் பண்ணுங்கள். உள்ளுக்கு QR கோட் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா போயா வெப்சைட்டுக்குள்ளே போகும், ஒரிஜினல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போன பட்டுக்கு நீங்கள் அதில் 16 அந்த QR கோடு கீழே 16 சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் டிக் வந்து உங்கள் பைக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான அதே சொல்லிடும். ஒரிஜினலாக க்ரீன் கலர் டிக் இருக்கும், டூப்ளிகேட்னா ரெட் கலர் டிக் வரும். அது மாதிரி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.